திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 5ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருக வருக, நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நிகழ்ச்சிக்குள் நுழைவதற்கு முன்பதாக திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறை ஆசிரியர்கள் துதியும் 12 திருமுறை கோயிலாக இருக்கக்கூடிய நம்முடைய நிகழ்ச்சியினுடைய திருக்கதவம் திறத்தல் போன்ற பாடல்களையும் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்குண்டான திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறை ஆசிரியர் துதியும் திருக்கதவம் திறத்தல் போன்ற பாடல்களை பாடுவதற்காக வழிநடத்துவதற்காக ஐயா ராஜா ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். ஐயா வாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன் வாழ்க, எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. சிவாயன் 27 12 திருமுறைகளில் 27 பேர்கள் அருளாளர்கள் போற்றி போற்றி போற்றி. ஊழியர்கோன் எப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அனந்த பிரான் அடி போற்றி, ஆழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரா திருத்தாள் போற்றி, திருமாளிகை தேவர் திருவடி போற்றி, சேந்தனாசிம் தேவடி போற்றி, கருவூர் தேவர் கழலினை போற்றி, ஒன்றுத்தி நம்பி கட நம்பி கடல் போற்றி, கண்டராதித்தர் கழலடி போற்றி, வேணாட்டடிகள் வினை கழல் போற்றி, திருவாலி அமுதனார் திருவடி போற்றி, நம்பி பூங்கழல் போற்றி, சேதிராயர் அடிகள் சீரடி போற்றி, திருமூல நாயனா திருத்தாள் போற்றி, திருவாலவாயுடையார் நிழற்றான் போற்றி, காரைக்காலம்மையார் பூவடி போற்றி, ஐயடிகள் காடவர் போல் அருங்கழல் போற்றி, சேரமான் பெருமான் சேவடி போற்றி, நக்கீர தேவர் நற்றாள் போற்றி, பல்லாட தேவர் கடலடி போற்றி, தேவ நாயனார் கடலினை போற்றி, பரண தேவநாயனார் பொருட்கள் போற்றி, இளம் பெருமானடிகள் இணைத்தாள் போற்றி, அதிராவடிகள் போற்றி, பட்டினத்து பிள்ளை மலர்ந்தாள் போற்றி, நம்பியாண்டா நம்பி நற்றாள் போற்றி, செல்வமணி குன்றோர் சேர்த்தழியாரடி போற்றி. அருள் பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு நேரி கடலுமாம் எனவும் ஓங்கும் ஒரு சமய புதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் போனம் உய்ய இருகடு உண்டவரருளும் உலகம் எல்லாம் ஈன்றால்தான் திருவருளும் எனவும் கூடி திருகலைஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருக்கதவம் திறப்பதற்கான பாடல் திலகவதியம்மா படிங்கம்மா. பெருமான் பேரானந்தத்து. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாளுற்று பின்னை நீர் அம்மழுங்கி அறத்ததே திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே
சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே, திருத்தாள் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். சிவாயனம். நன்றி. லலிதாமா படிங்கம்மா. திருப்பள்ளி எழுச்சி லலிதா படி. லலிதா பாலசுப்ரமணியம். நமசிவாய. முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அருகிலர் யாவரும் அற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணே செந்தழல் பூரை திருமேனியம் காட்டி திருப்பெருந்துறை ஊரை கோயிலும் காட்டி அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி. தன்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களே, திருநெறிய தமிழோசையில இன்றைக்கு 201வது நாளாக 5ஆம் திருமுறையிலே 62வது பதிகம் திரு கடுவாய்க்கரை புத்தூர். பண் திருக்குறுந்தொகை, பகற்பெண் 4ஆக, நாழிகை 10-12, மணி 9:26 9:36 10:48, ராகம் இந்தோளம். காவியினுடைய தென்கரையிலே 97வது தலமாக குடவாசல் வலங்கைமான் பகுதியிலே இருக்கிறது. இங்க இருக்கிற பெருமான் சொர்ணபுரீஸ்வரர், அம்பாள் சொர்ணாம்பிகை. இதற்கான பெரிய புராண பாடல் 216, நாலூர் தென் திருச்சேரை. திருச்சிற்றம்பலம். நாலூர் தென் திருச்சேரை குடவாயில் நரையூர் சேர் பாலூரும் தென்மொழியான் பாகனார் கழல் பரவி மேலூதி விடை கொடியார் மேவும் இடம் பல பாடி சேலூர் தன் பனை சூழ்ந்த தென் திருவாஞ்சியம் அணைந்தார். அந்த திருச்சேரை குடவாயில் அந்த பகுதியிலே அமைந்திருக்கிற பிற தலங்களிலே இதுவும் ஒன்று என்று கடுவாய்க்கரை புத்தூரை குறிப்பிடுவார் நம்முடைய சேக்கிழார் பெருமான். அந்த வகையில் அமைந்த முதல் பாடல். ஒருத்தனை மூவுலகோடு தேவர்க்கும் அறுத்தனை அடியேன் மனத்து உள்ளவர் கருத்தனை கருவாய் புனல் ஆடிய திருத்தனை புத்தூர் சென்று கண்டு உய்ந்தேனே. பெருமானே, நான் சென்று கண்டு உய்ந்தேன் என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து யாவரும் அறிதற்கு அறியான் தன்னை. நடராஜையா வாங்க. ஐயா 5-65ங்களா? 5 62 62ல 2வது பாட்டு. நன்றிங்க ஐயா. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். கடுவாய்க்கரை புத்தூர். யாவரும் அறிதற்கு அறியாந்தனை யாவரும் அறிதற்கு அறியாந்தனை மூவரின் முதலாகிய மூர்த்தியை யாவரும் அறிதற்கு அறியாந்தனை மூவரின் முதலாகிய மூர்த்தியை நாவின் நல்லுரை ஆகிய நாதனை நாவின் நல்லுரை ஆகிய நாதனை தேவனை புத்தூர் சென்று கண்டுய்ந்தனே. நாவின் நல்லுரை ஆகிய நாதனை தேவனை புத்தூர்
சென்று கண்டொய்ந்தனே. நன்றி ஐயா. நாவில் நல்லுரையாகிய நாதன் என்பது பெருமானை வாயாலே வாழ்த்துதல். வாழ்த்துதல் என்பது நல்லுரை தானே. வாழ்க வாழ்க. அடுத்து அன்பனை அடியாரிடர் நீக்கியே. ஐயா மியூட் எடுங்க ஐயா. கணபதி ஐயா, சித்ரா, பாலசுந்தரத்துக்கலாம். சிவாய நம. எடுக்கிறேன். பட்டம்மாள் வாங்க. சிவாய நமங்க ஐயா. அன்பனை அடியார் இடர் நீக்கியை செம்புனை திகழும் திருக்கட்சியே கம்பனை கடுவாய் கரை தென்புத்தூர் நண்பனை கண்டு நான் உய்ய பெற்றேனே. சிவாய நம. பெருமானை கண்டு உய்தல் என்று எல்லா பாடலையும் கண்டு உய்ந்தேனே கண்டு உய்ந்தேனேன்னு பாடுறார். வாழ்க வாழ்க. அடுத்து மாதனத்தை. கணபதி ஐயா, கணபதி ஐயா வாங்க ஐயா. 4வது பாட்டு. சிதம்பரம் சிவாய 5:62 நமச்சிவாயம் வாழ்க. நமச்சிவாயம் வாழ்க. அடியார் மக்கள் பாதபூஜையாம் சமர்ப்பியாமி. பாதபூஜையாம் நானாவித பரிமாணம் மற்ற சாந்தன 10 புஷ்பாஞ்சலி சமர்ப்பாமி. தூபதீபம் அக்ராமி. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவ சிவாய சிவ 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 சிவ. சிதம்பரம் மாதளத்தன தேவனே மாறி வளர்கோதனத்தினை தாடியை வெண்குழை கருதனை கடுவாய்களை என்பொத்து நாதனை கண்டே நான் உய்யப் பெற்றேனே. நாதனை கண்டே நான் உய்யப் பெற்றேனே. நான் உய்யப் பெற்றேனே. சித்தமாய்யா வணக்கம். நன்றி. கோதனத்தினை 5ல் ஆடியை அப்படின்னு பாடுறார். கோதனம்ன்றது கோவாகிய பசு. பசுவை வைத்து பெருமானுக்கு 5 ஆடுதல் என்பது அந்த பசு கொடுக்கிற பால் தான் அபிஷேகம் தவிர 5 என்பது 5 எழுத்து. அதனால கோதனத்து 5 ஆடு என்பது பசுவினுடைய பாலை எடுத்து பெருமானுக்கு அந்த அப்படியே கேட்கிற போது 5 எழுத்து ஓதி அப்படித்தான் சண்டேசர் செய்தார்னு சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணார்? மண்ணி ஆற்றங்கரையில பால் எடுத்து சாமிக்கு 5 எழுத்து ஓதி அபிடேகித்தார் என்று சொல்லுவார்கள். அந்த நினைவுபடுத்துகிற பாடலாக கோதனத்து 5 ஆடியை என்று. பஞ்சகவ்யம் சொல்லி பசுகிட்ட போய் நீ தயிர் நெய் எல்லாம் கேட்டா கிடைக்காது. அது பால் மட்டும்தான் கொடுக்கும். மத்தெல்லாம் மனித முயற்சி. அதனால 5 ஆடுதல் என்பது மனிதனுடைய முயற்சியால 5 எழுத்து ஓதலாம். அதனால பாலபிஷேகம் சொல்ல 5 எழுத்து ஓத வேண்டும். பாலபிஷேகம் வர எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அந்த நேரத்துல 5 எழுத்து ஓதணும்ன்றதை ஞாபகப்படுத்துறார் நம்முடைய அப்பர் பெருமான். வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. குண்டுபட்டு திலகவதி அம்மா. அப்பா அப்பா நமச்சிவாயா. சிவா முந்தி ஒரு முறை உங்களை பஞ்சகவியத்தை பத்தி கேட்டவங்களை பஞ்சகல்வியம் எப்படி நான் கேட்டேன். அது இப்பதான் புரிஞ்சுக்கினேன். சிவா சிவா. நன்றிப்பா. நன்றி நன்றி. பஞ்சகவ்யம் ஏன் தெரியாது? தேவாரத்துல வருது பாலும் தயிரும் நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுட்டார்னு 3 பொருள் தான் சொல்லுவாங்க. அதாவது ஆடி நாய் நறு நெய்யோட பால் தயிர் 3 தான் வரும். இவங்க 5 பஞ்சகவ்யம் எது எது சாணத்தை சேர்க்கலாமா, அதுல கோமியம் சேர்க்கலாமா, கோசலம் சேர்க்கலாமான்னுவாங்க. அதெல்லாம் அவங்களுடைய அந்த பசு வளர்க்கிற அந்த இதனால வந்தது. அது வைதிக மரபு. சைவத்துல பால் தயிர் நெய் அதோடு 5 ஆடு என்கிற 5 எழுத்தாலே பெருமானை அபிஷேகித்தலும் அர்ச்சித்தலும் தான் நம்முடைய சைவ மரபு.
வாழ்க வாழ்க இப்ப நல்லதுப்பா சிவாய் சித்தம்மா. வாழ்க வாழ்க. அதில் தான் கோதனத்து ஐந்தாடியைன்னு சொன்னார். வாழ்க. அடுத்து கொண்டுபட்டு தவிர்ந்தென்னை. யார் அடுத்து யாரையா பாடுறாங்க? திருச்சிற்றம்பலம். குண்டுபட்ட குற்றம் தவிர்த்து, குண்டுபட்ட குற்றம் தவிர்த்து என்னை ஆட்கொண்ட நல் திறம் காட்டிய கூத்தனை, என்னை ஆட்கொண்டு நல் திறம் காட்டிய கூத்தனை, கண்டனை கடுவாய் கரை தென்புத்தோர், கண்டனை கடுவாய் கரை தென்புத்தோர், அன்பனை கண்டு அருவினை அச்சனே, அண்டனை கண்டு அருவினை அச்சனே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றி. வாழ்க வாழ்க. நற்றிரம் காட்டிய கூத்தனை என்று பெருமான் நமக்கு உள்ளே இருந்து நமக்கு நல்ல திறங்களை காட்டுவான். நம்முடைய மனசுக்குள்ள உட்காந்து அவன் பேசுவான். நம்ம அதை கேட்கணும். நம்ம அதை கேட்கறதில்ல. வெளியில மற்றவங்க பேச கேட்கறதும் நம்முடைய மனசு என்ன பேசுது கேட்கணும். அந்த மனசுக்குள்ள அவன் இருக்கிறான். அவன் உள்ளே இருந்து பேசுகிறான். அதை நற்றிரம் காட்டுதல் என்ற சொல்லாலே சொல்லி காட்டுகிறார் அப்பர் பெருமான். வாழ்க வாழ்க. பந்தபாசம் மறுத்து. அடியேன் படிக்கிறேன். படிங்க. பந்தபாசம் அறுத்து என்னை ஆட்கொண்ட மைந்தனை மணவாளனை மாமலர் கந்த நீர் கடுவாய்க்கரை தென்புத்தூர், எந்த ஈசனை கண்டு இனிது ஆயிற்றே. பந்தபாசம் அறுத்து என ஆட்கொண்ட. பந்தபாசம் என்பது உற்றார் உறவினர் ஆறுகிறதல்ல. அது பெருமன் நமக்கு கொடுத்த கொடை. இந்த பிறவியில அவர்கள் நமக்கு கொடுத்த கொடை. அவர்கள் தான் நாம் என்ன பண்ணோம்? உயிர் வாழ்றோம். அதனால இங்கே பந்த மறுத்தல் என்பது நம்மை பந்தித்திருக்கிற ஐம்புல ஆசைகளை, அந்த ஆசைகளை அறுத்தால் பெருமான் நம்மை ஆட்கொள்வான் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 7வது பாட்டு உம்பரானை. உம்பரானை உருத்திர மூர்த்தியை, அம்பரானை அமலனை ஆதியை, கம்பு நேர்கடுவாய் கரை தென்புத்தூர், எம்பிரானை கண்டு இன்பமது ஆயிற்றே, எம்பிரானை கண்டு இன்பமது ஆயிற்றே. திருச்சிற்றம்பலம். இந்த ருத்ரமூர்த்தின்னு ஒரு சொல்றாங்க. ருத்ரமூர்த்தினா அவர் ஏதோ ருத்ர தாண்டம் ஆடுவாரு, எல்லாத்தையும் அழிச்சிருவாரு. ஐயோ சிவனா 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 அழிக்கும் செல்வம், காக்க கடவுளாக திருமாலை வழிபட்ட போதும் சிவனை வழிபட வேண்டாம் அப்படி ஒரு மரபு வச்சிருந்தாங்க. அப்புறம் ருத்ர ஜபம் பண்ணுவாங்க. அது வேற. இப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உருத்திரன் என்பவன் அழித்த கடவுள் அல்ல, படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்று என்று நம்மை தூய்மைப்படுத்துகிற பெருமான். துடைத்தல் என்பது தூய்மைப்படுத்துதல். அதனால துடைக்கும் கடவுளாகி உருத்திரமூர்த்தி என்று நினைக்க வேண்டும். நம்முடைய உடலை நாம் தானே சுத்தப்படுத்துறோம், ஆனால் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது உருத்திரமூர்த்தி. நம்மை படைப்பதற்காக பிரம்மனை படைத்தான், பிரம்மனை தந்தான், காப்பதற்காக திருமாலை தந்தான் என்றால் நம்முடைய மனதை தூய்மைப்படுத்துவதற்காக ருத்ரமூர்த்தியை தந்தான் என்று நினைக்க வேண்டும். அதை அழித்த கடவுள்னு சொல்லி பல பேர் வேற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்படி அல்ல. அதனால ருத்ரமூர்த்தி என்பவன் துடைத்தற் கடவுள் என்று சொல்ல வேண்டும். படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி. வாழ்க வாழ்க. மாசார் பாச மயக்கருவித்து. லலிதா பாலசுந்தரம் வாங்க. நமச்சிவாய ஐயா. மாசார் பாச மயக்கரவித்து நொல், மாசார் பாச மயக்கரவித்து நொல், நேசமாகிய நித்த மணாலனை, நேசமாகிய நித்த மணாலனை, பூச நீர்கடுவாய் கரை தென்புத்தூர்,
பூச நீர்க்கடுவாய் கரை தென்புத்தூர் ஈசனே என இன்பமாதாயிற்றே ஈசனே என இன்பமாதாயிற்றே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி. அப்ப ருத்ரமூர்த்தி எப்போது துடைத்தற் கடவுள் என்று சொல்கிறோமோ அதே மாதிரி பூசனை என்பதும் தூய்மைதான். என்ன பூத சுத்தி, திரவிய சுத்தி, மந்திர சுத்தி, இலிங்க சுத்தி அப்படின்றது பூசனை என்பது ஐவகை பஞ்ச சுத்தின்னு சொல்றதா பூசனை. அதனால பூசனை கடுவாய்க்கரை புத்தூர் யாரை பூசிக்கணும்? இறைவனை பூசிக்க வேண்டும். அந்த பூசத்தினால் இன்பம் வரும் என்று சொல்றார். வாழ்க வாழ்க. இடுவாரிட்ட கவளம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இடுவாரிட்ட கவளம் கவந்திரு கடுவாயிட்டவர் கட்டுரை கொள்ளாதே கடுவாய் தென்கரை புத்தூர் அடிகாடிகட்காட் படவே பெற்று நான் பாக்கியம் செய்தேனே கடுவாய் தென்கரை புத்தூர் அடிகட் ஆட்படவே பெற்று நான் பாக்கியம் செய்தேனே. திருச்சிற்றம்பலம். அப்ப பூசனை என்பது பூத சுத்தி, மந்திர சுத்தி, திரவிய சுத்தி, இலிங்க சுத்தின்னு சொல்ற மாதிரி இந்த சுத்தமெல்லாம் எதுக்கு? பெருமானுக்கு ஆட்படுவதற்கு. அதனாலே கடுவாய்க்கரை புத்தூர் பெருமானுக்கு ஆட்படுவதே மிகச்சிறந்த பாக்கியம் என்று சொல்கிறார் அப்பர் பெருமான். வாழ்க வாழ்க. அரக்கன் ஆற்றல் அழித்தவர். வந்தவாசி செண்பகவல்லி அம்மா வாங்க. செண்பகவல்லி அம்மா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவடிகளுக்கும் திருச்சிற்றம்பலம். அரக்கன் ஆற்றல் அழித்தவன் பாடல் கேட்டு இரக்கமாகி அருள் புரி ஈசனை திரைக்குள் நீர்க்கடுவாய் கரை தென்புத்தூர் இருக்கும் நாதனை காண பெற்றுய்ந்தேனே திரைக்குள் நீர்க்கடுவாய் கரை தென்புத்தூர் இருக்கும் நாதனை காண பெற்று உய்ந்தேனே. திருச்சிற்றம்பலம். அவ இருக்குநாதனே கடவுள் உண்டா இல்லையான்னு ஒரு இது வரும். ஆனா அதெல்லாம் கடவுள்லாம் ஒண்ணும் கிடையாது. இயற்கை தான் கடவுள், இயற்கை தான் எல்லாம் நமக்கு மேற்பட்ட சக்தின்னு சொல்ற ஒரு கும்பல் இருக்குது. ஆனா நீங்க அது இயற்கையில தான் இதுதான் நாங்க இறைவன்னு சொல்றோம் இல்லையா? என் பையனுக்கு நான் அப்பா இருக்கேன், என் அப்பாவுக்கு நான் பையனா இருக்கிறேன். ஆக பையனும் அவதான் தான், அப்பாவும் நான் தான். அதே மாதிரி இயற்கையும் கடவுள் தான், இறைவனும் கடவுள் தான். அதனால அந்த இருக்குநாதனை நான் கண்டு உய்ந்தேனே என்று பெருமான் இருக்கு என்று பெருமான் நம்ம உள்ளத்திலே இருக்கிறான். அவன் உலகத்திலே இருக்கிறான். உலகத்தில இருந்து அவன் ஏற்க இருக்கிறான். உள்ளத்தில இருந்தால் அவன் இறைவனாக இருக்கிறான். இப்படி சொல்வதுதான் நம்முடைய சைவ சமயம். அதை விட்டுட்டு ரிக்குன்னா உடனே ரிக்வேதத்துல இருக்கிறான்னு சொல்லி ரிக்வேதம் நிச்சயமா சிவனை பத்தி பேசல. அது தேவ வழிபாடு என்று தேவர்களை மட்டுமே பேசும். அதனால அதையும் எதையும் கொண்டாந்து போட்டு குழப்பக்கூடாது. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 5ஆம் திருமுறையிலே 63வது பதிகம் திருத்தென் குரங்காடுதுறை. திருக்குறுந்தொகை பகற்பெண் 4 நாழிகை 10-12 மணி 9:36 10:40 இந்தோள ராகத்திலே பாடக்கூடியது. காவிரியினுடைய தென்கரையிலே 31வது தலமாக கும்பகோணம் மயிலாடுதுறை பகுதியில் இருக்கிறது. இங்கு இருக்கிற பெருமான் ஆபத் சகார், அம்பாள் பவளக்கொடி. இதற்கான பெரிய புராண பாடல் திருநாவுக்கரகத்துல 300 தலையில் மயிரை பறித்துண்ணும். முன்னூரியா தலையின் மயிரை பறித்து உண்ணும் சாதி அமணர் மறைத்தாலும் நிலையிலாதார்
நிலைமையினால் மறைக்க ஒண்ணுமோ என்னும் விலையில் வாய்மை குறுந்தொகைகள் விளம்பி உரம் போந்து அங்கமர்ந்தே இலைகொள் சூழ படையார் சேர் இடங்கள் பிறவும் தொழ அணைவார். பழையாறை வடுதலியே போய் உண்ணாவிரதம் வந்து அந்த பெருமான் வெளிப்பட்ட பிறகு பக்கத்துல உள்ள பிற தலங்களை வணங்குகிறார். அந்த பிற தலங்களில தென்தெரும் குரங்காடுதலையும் ஒன்று என்று சேக்கிழார் குறிப்பிடுவார். அந்த வகையில அமைந்த பாடல் இது பதிகம். இறங்காவன் மனத்தார்கள் இயங்கு பூரங்காவல் அழிய பொடியாக்கினான் தரங்காடு தட நீர் பொன்னி தென்கரை குரங்காடு துறை போல கபாலியே குரங்காடு துறை போல கபாலியே. குரங்குகள் வழிபட்டு அருள் பெற்ற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. குரங்கனில் முட்டம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்க அது வந்து தொண்டை நாட்டுல, இது காவிரி இதுல, இங்கே தென்குரங்காடுதை வடகுரங்கு இது ரெண்டும் குரங்குகள் வழிபட்டது. அதாவது இந்த வாலியும் சுக்ரீவனும் வழிபட்ட இடம்னு மாற்றி சொல்லுவாங்க. வடகுரங்காடுலையே வாலியும் தென்குரங்காடு சுக்ரீவனும் வழிபட்ட இடம்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. முத்தினை மணியை பவளத்தொகை. சங்கரையா வாங்க. நம்ம ஆளை என்ன பண்ணாங்க, அந்த வைதிக சமயத்துல இது முனிவர்கள் வழிபட்டது, ரிஷிகள் வழிபட்டது, குரங்கு வழிபட்டது, காக்கா வழிபட்டது அப்படிலாம் சொல்லுவாங்க. தவிர இந்த தலம் ஞானசம்பந்தராலே வழிபட்டது, இந்த தலம் திருநாக்காய் வழிபட்டது, இல்ல இந்த நாயன்மார் வழிபட்டு சொல்லவே மாட்டாங்க. அதான் அவங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். வாழ்க வாழ்க. சங்கரையா வாங்க. சங்கரையா. நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. முத்தினை மணிய பவளந்தொழியே, முத்தினை மணிய பவளந்தொழியே, முத்தினை சுடர் ஜோதியை சோலை சூழர் குரங்காடுதுறை உரை அத்தனென்ன அணிந்திருந்தது, அத்தனென்ன அணிந்திருந்தது. திருச்சிற்றம்பலம். அத்தன் என்ன அன்னித்திட்டிருந்ததே. பெருமானே அத்தன், என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரினால் அவன் நமக்கு அன்னித்து நெருக்கமாக இருப்பான் அப்படின்னு சொல்ற. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஆ என்றால் ஆன்மா, கமம் என்றால் நிறைந்திருத்தல் சொல்லி மன நிறைவோடு பெருமானை வணங்கினால் அவன் நெருக்கமாக இருப்பான். ஏதோ வேண்ட வருபவனா நான் வேற அவன் வேறன்ற மாதிரி ஆயிடும். வாழ்க வாழ்க. அதனால ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. குளிர்புனல் குரங்காடு துறையணை. மூணாவது பாட்டு. சதானந்தன் ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். குளிர்புனல் குரங்காடு துறையணை தளிர் நிறத்தையல் பங்கனை தன்மதி ஒளியனை நினைந்தேனுக்கு என் உள்ளமும் தெளிவினை தெளிய தெளிந்திட்டதே. ஒளியனை நினைந்தேனுக்கு என் உள்ளமும் தெளிவினை தெளிந்திட்டதே. திருச்சிற்றம்பலம். ஒளியனை நினைந்தேனுக்கு உள்ளமும் தெளியனை தெளிய தெளிந்திட்டதே. பெருமான் சோதியாய் சுடராய் சூழொளி ஒளிக்கிறான் என்று நினைத்தால் ஒளி வரும், ஒளியினாலே தெளி வரும். அதற்கு மாறாக யான் எனது என்ற செருக்கிருந்தால் ஆணவமாகிய இருள் அதையெல்லாம் மறைக்கும்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. மணவன்கான். பத்மாவதி அம்மாவாங்க. திருமண பாட்டு. சிவனம். மணவன் கண்மாலையால் நெடுக மங்கள கணவன் கண் காலை ஞானிகள் காதல் என் குணவன் கண் குரங்காடு துறைதனில்
அனவன் கண் அன்பு செய்யும் அடியார்க்கே அனவன் கண் அன்பு செய்யும் அடியார்க்கே. திருச்சிற்றம்பலம். இந்த பாட்டு ஃபுல்லா கான்னு பாடி இருக்காரு. பெருமானை காணுதல், கண்ணன் இல்ல கான் இருக்கும் சொல்லு. பாத்தீங்கன்னா தெரியும் எல்லா பாட்டுலயும். மணவன் கான் மலையாள் நடுமங்கர கணவன் கான் கலை ஞானிகள் காதலன் குணவன் கான் குரங்காடு துறைதனில் அணவன் கான் அன்பு செய்யும் அடியார்க்கே. பெருமானுக்கு அன்பு செய்தால் அவன் நமக்கு காட்சி தருவான், நாம் அவனை காணலாம். கண்ணால் யானும் கண்டேன் காண்க என்ற வகையில அவன் மணவன் கான் மலையாள் நடுமங்கல கணவன் கான் கலை ஞானிகள் காதலன் குணவன் கான் குரங்காடு துறைதனில் அணவன் கான் அன்பு செய்யும் அடியார்க்கு. இந்த பாட்டை எங்க ஐயா எங்க குறிப்பிட்டான்னு கேட்டா, திருமுறை நெறியில திருமணம் செய்கிற போது அந்த தாலியை வைத்து வழிபாடு செய்வார்கள். அப்ப அங்க பெருமான் சிவமாக வந்து நமக்கு அருள் செய்கிறான்றது மணவன் கான். அவன் மணமகனாக இருந்து சிவமாக காட்சி அளிக்கிறான். மணவன் கான் மலையாள் நடுமங்கல கணவன் கான். அவன்தான் கணவன், அவன்தான் மணவன், மணாளன் அவன்தான் கணவன். அதனாலே அந்த கலை ஞானிகள் காதலன் குணவன்கான். அவன் என் குணத்தவனாக இருந்து நமக்கு அருள் செய்கிறான். என்னுடைய வாழ்க்கையில எல்லா வகையான பேர்களும் கிட்ட வேண்டும்னற்காக குணவன்கான் குரங்காடு துறைதனில் அணவன்கான். அணவன் என்பது அன்பு, அந்த நம்மை அன்னித்திட்டிருத்தல், ஆகமம் ஆகி நின்று அன்னித்திட்டிருத்தல். இந்த பாட்டை அந்த தாலியை வைத்து அந்த பெருடைய கையில் கட்டும் போது இந்த சொல்லி வழிபாடு பண்ணிட்டு தான் தாலி கட்டுற மரபு. நம்முடைய சைவ மரபுல இந்த பாட்டை சொல்லி தாலிக்கு வழிபாடு செய்வார்கள். அதுக்கு ஒரு அர்ச்சனை பூ போட்டு அப்ப இந்த பாட்டை சொல்லி சொல்றது மரபு அந்த தமிழ் திருமணத்துல. வாழ்க வாழ்க. ஆனா அந்த பாட்டு இன்னொரு புறம் பாடுமா அந்த பாட்டை. இப்ப கான்னு பாடுமா, கண்ணு பாட்டுங்க, கான்னு பாடுங்க. சிவாய் நம. மணவன் கான் மாலையாள் நெடு மங்கல கணவன் கான் காலை ஞானிகள் காதல் என் குணவன் கான் குரங்காடு துறை தன்னில் அனவன் கான் அன்பு செய்யும் அடியார்க்கே. நன்றி ஐயா. பெருமான் என் குணத்தவனாக இருந்து அவனே கணவனாக, அவனே மணாளனாக, அவனே நமக்கு அன்பு செய்யும் ஆணவன் என்ற அந்த இதுவாக இருக்கிறான். அந்த ஆணவன் என்று சொல் நமக்கு அந்த குரங்காடு துறையில் அணவன் கான் அணைந்திருக்கிறான் என்ற சொல்லையில நமக்கு நெருக்கமாக இருக்கிறான் என்று சொல்கிற மாதிரி அமைந்த பாடல். என்னுடைய வாழ்க்கைக்கு அவன் ஆதாரமாயிருந்து இந்த மணமக்களுடைய வாழ்க்கைய செம்மையாக நடத்துவதற்கு பெருமான் உதவ வேண்டும் என்ற வகையில இந்த பாட்டை சொல்லி அந்த தாலிக்கு வழிபாடு செய்து அதுக்கப்புறம் எடுத்து காட்டும் போது மண்ணில் நல்ல வண்ணம் வாழாம்னு பாடுவாங்க. அதனால திருத்தாலி வழிபாட்டுக்கு உதவனா பாடு. அதுக்கு முன்ன ஒரு பாட்டு சொல்லுவாங்க. அந்த தாலிகை போற்றி சொல்லும் போது, முன்னியாய் நின்ற முதல்வா போற்றி, மூவாதமேனி முக்கண்ணா போற்றி, எண்ணியாய் எந்தை பிரானே போற்றி, ஏழின் இசையே உகப்பாய் போற்றி, மன்னிய மங்கை மணாளா போற்றி, மந்திரமும் தந்திரமும் ஆனாய் போற்றி. மணமக்களையே சிவமும் சக்தியுமாக பவித்து மன்னிய மங்கை மணாளா போற்றி, கன்னியார் கங்கை தலைவா போற்றி என்று அந்த திருத்தாலிக்கு போற்றி அர்ச்சனை செய்து இந்த பாட்டை சொல்லி தீபாரதனை பண்ணி மணவன்கான் மலையாள் நடுமங்கல கணவன்கான் கலைஞானிகள் காதலன் குணவன்கான் குரங்காடு தொழிதரில் அணவன்கான் அன்பு செய்யும் அடியார்க்கே என்ற வாழ்க்கை அன்பினாலே சிறக்க வேண்டும், ஆசை இல்லாது இருத்தல் வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அந்த தாலை எடுத்து கட்டி மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கரிக்கை யாதுமோர் குறைவிலை, கண்ணினல் அகுதுரும் கழுபல வளநகரு பெண்ணில் நல்லாளுடும் பெருந்தகை என்று வாழ்த்துவது நம்முடைய பண்டைய திருமுறை நெறியிலான திருக்கல்யாண மரபு. நம்ம மறந்தே போறோம். ஏதோ அவசரம் ஏதோ பண்ணிட்டு எதுக்காக செய்யறோம் தெரியாம அர்த்தம் செய்யாம செய்யிருக்கோம். ஆனால் பொருள் அறிந்து செய்தால் அதற்கு பலன் அதிகம், நிச்சயமாக பலன் அதிகம். வாழ்க வாழ்க. அதனால இந்த பாட்டை எல்லாருமா சேர்ந்து பாடலாம். ஆளுக்கு ஒரு வாட்டி நல்லா
அந்த உணர்ச்சி ஒரு பெருமுறை உணர்ச்சி பெருகும். ஆளுக்கு ஒரு ரெண்டு பாட்டு சொல்லி அந்த பாட்டை நித்திலாமா முதல்ல பாடு. வாழ்க்கையில முக்கியமான நிகழ்ச்சியில பாடுற பாட்டு இது. நித்திலா இருக்கீங்களா? திருச்சிற்றம்பலம். மணவன் காண்மலையால் நெடுமங்கள கணவன் காண்கலை ஞானிகள் காதலென் குணவன் காண்குரங்காடு துறை தனில் அணவன் காணன்பு செய்யும் அடியர்க்கே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. ஆசை இல்லாத அன்புமிக்க கணவன் அமைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த பாட்டை சொல்லி வழிபாடு செய்வது நமக்கு மரபு. வாழ்க்கையில ஆசையை நீக்க வேண்டும், அன்பு சேர்க்க வேண்டும். அதனாலே அன்பு செய்யும் அடியார்க்கே என்று சொல்லுது. இந்த பாட்டை நல்லா ஆப்டா எங்க நித்திலாமா பாடினாங்க. எங்களுடைய என்னது வேதியியல் செல்வி, நல்ல பெரிய வேதியியல் சயின்டிஸ்ட் ஆகி நல்ல அன்பு செய்யும் கணவன் அமையணும்னு இதை நல்லா பிரார்த்திப்போம். வாழ்க வாழ்க. நன்றி. நன்றிங்க ஐயா. ஈ சித்ரா வாங்க. ஈ சித்ரா. ரயில்வேக்காரமாங்க ஐயா. படிக்கிறேங்க. திருச்சிற்றம்பலம். ரயில்வேக்காரமான்னு கூப்பிட்டா வந்துருவாங்க. சிவபெருமானே சிவசிவா. படிக்கிறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். மணவன் காண்மலையால் நெடுமங்கள கணவன் காண்கலை ஞானிகள் காதலன் குணவன் காண் குரங்காடுதுரைதனில் அணவன் காணன்பு செய்யும் அடியர்க்கே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. ஈ சித்திரனா ஈன்னு கையை காட்டாலும் ஓடிடும். எங்க சித்ராம ரயில்வேகரமானதுனால அந்த ரயிலும் கொடியை காட்டினா ஓடிடும். பாருங்க பாருங்க. அடுத்து மைக் எடுங்க ஐயா. ராஜாரையா. ஆமா. மன்னவன் கான் மலையால் நெடுமங்கள கணவன் கான் கலை ஞானிகள் காதல் என் குணவன் கான் குரங்காடு துவைதனில் அணவன் கான் அவன் அன்பு செய்யும் அடியர்க்கே. குணவன் கான் குரங்காடு துவைதனில் அணவன் கான் அன்பு செய்யும் அடியர்க்கே. ஆகமம் அகினென்று அன்னிப்பானாக அவன் அன்னித்திருக்கும் அன்பினாலே அன்னித்திருப்பான் என்று சொல்வதற்காக அணவன்கான் அன்பு செய்யும் அடியார்க்கே. வாழ்க்கையின் அடிப்படை அன்பாக இருக்க வேண்டும் என்று ஆசையை நீக்கி அன்பு செலுத்துவதற்கான பாடல் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. முனுசாமி ஐயா வாங்க. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். மணவன் கான் மலையா நெடுமங்கள கணவன் கான் கலை ஞானிகள் காதலின் குணவன் கான் குரங்காடு துரைதனில் அணவன் கான் அன்பு செய்யும் அடியர்க்கே. நன்றி ஐயா. அடுத்து வாழப்பாடி சித்ரா வாங்க. ஐயா திருச்சிற்றம்பலம். அடியோர் உங்கள் திருவடி வணங்கிக்கிறேன் சாமி. மணவன் காண்மலையால் நெடுமங்கள கணவன் கான் கலை ஞானிகள் காதலின் குணவன் கான் குரங்காடு துரைதனில் அணவன் கான் அன்பு செய்யும் அடியர்க்கே. நன்றிங்க ஐயா. ஸ்ரீதேவி ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. மணவன் கான் மலையாள் நெடுமங்கள கணவன் கான் கலை
ஞானிகள் காதல் என் குணவன் கான் குரங்காடு துறைதனில் அணவன் கான் அன்பு செய்யும் அடியர்க்கே அணவன் கான் அன்பு செய்யும் அடியவர்க்கே. திருச்சிற்றம்பலம். நன்றி. மணவன்கான் என்பது இங்கே சிவமே மணாளனாக அமர்ந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த சிவம் எங்கிருந்து வருகிறது? அன்பிலிருந்து வருகிறது. அதனாலே அன்பே சிவம். அதனால மணவன் என்று ஆரம்பித்து அன்பு என்று இந்த பாடல்ல முடித்திருக்கிறார். அன்பே சிவம் என்பதை உணர்த்துகிற பாடல். வாழ்க வாழ்க. தாமோதர ஐயாவாக. சிவாயிட்டமா நான் கேட்டுட்டு இருக்கிறேங்க. கேளுங்க, நல்லா கேளுங்க. அன்பே சிவம். அன்பே சிவம். நன்றிங்க. வாழ்க வாழ்க. நாளைக்கு ஐயா கண்டிப்பா வரேன். சரிங்க. தாமோதர் தாரம் கிடைக்கணும் தான். ஐயோ சிவாயணமா சிவாயணம். நன்றி நன்றி. தாமோதரன். கோபால் சரிதா. அடுத்த யாரு? ஐயா திருச்சிற்றம்பலம் ஐயா. கோபாலம். படிமா. கணவன் கான்மலையால் நெடுமங்கலம் கணவன் கான் கலை ஞானிகள் காதலன் குணவன் கான் குரங்காடு துறைதனில் அணவன் கான் அன்பு செய்யும் அடியர்க்கே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. அடுத்து சரஸ்வதி அம்மாவாங்க. சரஸ்வதி. மணவன் கான்மலை யானடு மங்கள கணவன் கான்கலை ஞானிகள் காதலன் குணவன் கான் குரங் காடுகோத்துறை தனில் குணவன் கான் குரங் காடுதுறை தனில் அனவன் கானன்பு செய்யுமடியார்க்கே அனவன் கானன்பு செய்யுமடியார்க்கே. பழைய காலத்தெல்லாம் ஞான சம்பந்தர் காலத்தெல்லாம் காதலன் கணவன் மனைவிதான் காதலன் காதலின்னு பேர். அதனாலதான் அந்த காதலியை கைப்பற்றி கொண்டு பாடுவார் ஞானசம்பந்த புராணம் முடிக்கும் போது. தனக்கு வாய்த்த மனைவியை காதலியாக கொண்டு அவளை கைப்பற்றி கொண்டு சோதியை வலம் வந்தார். காதலன் காதலி என்ற சொல் இங்க கணவன் கான் கலைஞானிகள் காதல் என் குணவன் கான். இப்ப காதல் வேற கணவன் வேறன்ற மாதிரி சூழ்நிலை மாறி போச்சு. ஆனால் அப்படி இல்லை. கணவன் தான் காதலன், மனைவிதான் காதலி என்ற சொல்ல அந்த அந்த உண்மையை நினைவுபடுத்துகிற பாடல் இது. இதை சொல்லி நம்முடைய வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்பதற்காக பெரியவர்கள் திருமணத்துல தாலிக்கு வழிபாடு சொல்லி இந்த பாட்டை சொல்லி வழிபாடு பண்ணுவாங்க. வாழ்க வாழ்க. நல்லம்மாள் ஸ்ரீதேவ். நல்லம்மாள் ஸ்ரீதேவ் வாங்க. புக் வச்சிருக்கீங்களா? வாசிக்க மாட்டாங்க ஐயா. நடராஜா பாடுங்க. திருச்சிற்றம்பலம். மணவன் கான்மலையால் நெடுமங்கல மணவன் கான்மலையால் நெடு மங்கள கணவன் கான் கலைஞானிகள் காதலன் குணவன் கான் குரங் ஆடுதுறைதனில் அணவன் காணன்பு செய்யும் அடியார்க்கே குணவன் கான் குரங்காடு துறைதனில் அணவன் காணன்பு
செய்யும் அடியார்க்கே. நன்றி நன்றிங்க ஐயா. நடராஜ சீக்கிரம் நல்ல மணவனாகவும் நல்ல கணவனாகவும் ஆக வேண்டும் என்று இந்த நன்னாள்ல பிரார்த்திப்போம். மணவன்கான் மலையாள் நடுமங்கல கணவன்கான் கலைஞானிகள் காதலன் குணவன்கான் புறங்காடு துறைதரில் அணவன்கான் என்று அவர் நல்ல கணவனாகவும் நல்ல மணவனாகவும் மாற வேண்டும். அதுக்கேற்ற மாதிரி பெண் வாய்க்கணும். இந்த நல்ல நாள்ல பிரார்த்திப்போம். வாழ்க வாழ்க. அப்படியா பட்டம்மாள் வாங்க. திலகவதி அம்மா வாங்க. சிவாய நம. மணவன் தான் மலையாள் நெடுமங்கல மணவன் தான் மலையாள் நெடுமங்கல கணவன் தான் கலைஞானிகள் காதல் கலைஞானிகள் காதல் என் புனவன் கான் புறங்காடு துறைதனில் என் புனவன் கான் புறங்காடு துறைதனில் அனவன் கான் அன்பு செய்யும் அடியர்க்கே அனவன் கான் அன்பு செய்யும் அடியர்க்கே. நன்றி. கணபதி ஐயா வாங்க. கணபதி ஐயா. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். மணவன் மலையார் நெடுமங்கல கணவன்கள் கலைஞானிகள் காதலன் குணவன்கள் குரங்காடே பிரதனில் அனவன் நண்பு செய்யும் மொழியார்க்கே காடே பிரதனில் அனவன் நண்பு செய்யும் மொழியார்க்கே. சித்தம்பலம் சிவாத்தி சித்தம்பலம். நன்றி. வணக்கம். மாணவன் கான் மலையாள் நெடுமங்கல கணவன் கான் கலை ஞானிகள் காதலின் குணவன் கான் குரங்காடு துறைதனில் ஆனவன் கான் அன்பு செய்யும் அடியர்க்கே. மாணவன் கான் மலையாள் நெடுமங்கல கணவன் கான் காலை ஞானிகள் காதலன் குணவன் கான் புறங்காடு துறைதனில் அனவன் கான் அன்பு செய்யும் அடியார்க்கே. திருச்சிற்றம்பலம். லலிதா பாலசுந்தரம் வாங்க. ஐயா அடியன் பெற்றுறேன் ஐயா. ஐயா படிங்க. அடுத்தது லலிதா பாலசுந்தரம். சிவாய நமங்க ஐயா. மணவன் கான் மலையாள் நெடு மங்கள கணவன் கான் கலை ஞானிகள் காதலன் குணவன் கான் குரங்காடு துறைதனில் அனவன் கான் அன்பு செய்யும் அடியர்க்கே. சிவாய நம. வாழ்க வாழ்க. வேற வேற யாரு? ஏன் பாடுறேன் ஐயா. ஐயா நமச்சிவாய். மாணவன் கான் மலையாள் நெடுமங்கல
கணவன் கான் கலை ஞானிகள் காதல் என் கோணவன் கான் கோரங்காடு துறைதனில் ஆனவன் கான் அன்பு செய்யும் அடியர்க்கே ஆனவன் கான் அன்பு செய்யும் அடியர்க்கே. திருச்சிற்றம்பலம் ஐயா. வாழ்க வாழ்க. அடுத்து எங்க மருமக ஐயா இருக்கிறாரு, எங்க மருமக பாடுறாங்க ஐயா. பேர பிள்ளைங்க அவங்க ஊருக்கு போய்க்கிறாங்க ஐயா, ஊருக்கு போய்க்கிறாங்க. சரி சரி. மருமகளை பாட சொல்லுங்க. வணக்கம். திருச்சிற்றம்பலம் ஐயா. மணவன் கான் மலையால் நெடுமங்கல கணவன் கான் கலைஞானிகள் காதல் என் குணவன் கான் குரல் காடு துறைதனில் அணவன் கான் அன்பு செய்யும் அடியார்க்கே அணவன் கான் அன்பு செய்யும் அடியார்க்கே. திருச்சிற்றம்பலம் ஐயா. அன்பு செய்யும் கணவன். வாழ்க வாழ்க. அடுத்து சிவாய நமயா. சிவயம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மணவன் கான் மலையால் நெடுமங்கல கணவன் கான் கலை ஞானிகள் காதல் என் உணவன் கான் குரங்காடு துறைதனில் அணவன் கான் அன்பு செய்யும் அடியார்க்கே அணவன் கான் அன்பு செய்யும் அடியார்க்கே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. வந்தவாசி செண்பகவல்லி அம்மா. கணவனால் எளிதாக அமைஞ்சனாதான் பேர பிள்ளைகளா திரும்பப்படுகிறது. வாழ்க வாழ்க. நன்றி. வந்தவாசி செண்பகவல்லி அம்மா வாங்க. போரூர் செண்பகவல்லி அம்மா வாங்க. சங்கர் ஐயா வாங்க. சங்கர் ஐயா, அடுத்து சதானந்தன் ஐயா வாங்க. மணவன் காமலை யாரோடு மங்கள மணவன் காமலை யாழ் நெடு மங்கள கணவன் கால் கலை ஞானிகள் காரலன் குணவன் கான் குரங்காடு துறைதனில் அணவன் காணந்து செய்யும் அடியார்க்கே அணவன் காணந்து செய்யும் அடியார்க்கே. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். மணவன் கான் மலையாள் நெடுமங்கலம் கணவன் கான் கலைஞானிகள் காதல் என் குணவன் கான் குரங்காடு துறைதனில் அணவன் கான் அன்பு செய்யும் அடியர்க்கே. திருச்சிற்றம்பலம். அன்பு செய்யும் அடியானாக இருந்தால் நல்ல கணவனாகலாம். நல்ல கணவனாக இருந்தால் குடும்பம் வீடும் நாடும் நலம் பெறும். வாழ்க வாழ்க. செண்பகவல்லி அம்மா போரூர் வாங்க. இருக்காங்களா? திருமுறை 5ல் 63ல 4வது பாட்டு. சரிங்களா? சிவாயிரம். மியூட் எடுக்கலையா? அவங்க ஆன்சர் பண்ணினுக்குறாங்க பாருங்க. போரூரம்மா நடராஜையா, தமிழரசி, செண்பகவல்லி அம்மா அவங்க 2 பேருக்கும் நித்திலா கூட எடுக்கலாமே. நித்திலாமதான் முதல்ல படிச்சாங்க. இல்லைங்கய்யா, அவங்க அந்த லிங்க் எடுத்து விடுவாங்க. அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்காரு.
நித்திலாமா அது லிங்க் எடுத்து விடுமா நித்திலாமா இல்லையா? ரைட், குட் பை. ஐயா நம்ம தொடரலாம் ஐயா. தொடரலாம். வாழ்க வாழ்க. அடுத்த 6வது பாட்டியா? ஞாலத்தார் தொழுதிய நன்மை 5வது பாட்டு. 5வது பாட்டு. ஞாலத்தார் தொழுதேத்திய தன்மையன் காலத்தால் உயிர் போக்கிய காலினன் நீலத்தார் மேடற்றான் வெள்ளை நீரணி கோலத்தான் குரங்காடு துறையனே. தென் குரங்காடு துறையன் நல்ல நீலகண்டனாக வெள்ளை நீர் அணிந்திருக்கிறான் என்று சொல்கிற பாடல். அடுத்து 6வது பாட்டு. ஆட்டினான் முன் அமணரோடு. சித்ரா சித்ரா வாங்க 6வது பாட்டு பாடுங்க. வேற யாருக்காவது வாய்ப்பு அடுத்து படிக்கிறேன். ஆமா வாங்க. உமா அம்மா வாங்க 6வது பாட்டு. ஆட்டினான் முன் அமணரோடு. மாத்தான் தன் மறையார் முறையால் 6வது பாட்டுமா? 6வது பாட்டு. ஆட்டினான் முன் அமணரோடு எந்தனை பாட்டினான் தன பொன்னடி அடிக்கு இன்னிசை வீட்டினான் இணைமை அடியாரோடும் கூட்டினான் குரங்காடு துறையனே. வீட்டினான் இணைமை அடியாரோடும் கூட்டினான் குரங்காடு துறையனே. பாட்டினான் தன் பொன்னடிக்கு என்னிசை என்று பெருமான் ஏழிசையாய் இசைப்பயனாய் என்னமுதாயிருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 7வது பாட்டு. மாத்தன் மறையாளர். முனுசாமி ஐயா வாங்க. ஆமாங்க பாடுங்க. நன்றி திருச்சிற்றம்பலம். மாதன் தான் மறையார் முறையான் மறை பத்தன் தாருகன் தன்னுயிர் உண்ட பெண் போத்தன் தானவர் பொங்கு சினந்தனே கூத்தந்தான் குரங்காடு துறையனே. மாமரை ஓத்துன வேதம்னு பேர். திரு ஓத்தூர்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி ஓத்தன் என்ற சொல்லுக்கு மறை வேதம்னு பொருள். அது பொருள் வேற மாதிரி ஆகிட்டு அதை ஒத்தன் வேற ஆக்கி எதுகை மாதிரிலாம் மாத்திராங்க. ஒத்தன் என்பது வேறு, ஓத்தன் என்பது. ஓத்தன் என்றால் மறை. திருவோத்தூர் பெருமானுக்கு உரிய அந்த ஞாபகப்படுத்தினா சரியாது. செய்யார் திருவோத்தூர் அந்த இதுக்கு நினைவுடையது. வாழ்க வாழ்க. அடுத்து நாடி நந்தமராயின் தொண்டர்கள். ஐயா அடியான் படிக்கிறேங்க ஐயா. சித்ரா பாடுங்கம்மா. அடுத்தது வாழப்பாடு சித்ரா. திருச்சிற்றம்பலம். நாடி நந்தமராயின தொண்டர்கால் ஆடு மின்னழுமின் தொழு மின்னடி பாடு மின்பரமன் பயிலும் இடம் கூடுமின் குரங்காடு துறையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. பெருமான் அருளை கூட வேண்டும் என்றால் என்ன பண்ணா, பாடுமின் அழுமின் ஆடுமின் தொடுமின் என்று எப்படியெல்லாம் பெருமானை வணங்க வேண்டும் என்று சொல்லித் தருகிறார். ஆடுமின் அழுமின் தொழுமின் பாடுமின் அதனால் அவனை கூடுமின் என்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து தென்றல் நன்னடும். தென்றல் நன்னிடும் தேருடையான் உடல் பொன்ற வெங்கனல் பொங்க விழித்தவன் அன்ற வந்தகனை அயில் சூலத்தால்
கொன்றவன் குரங்காடு துரையணி கொன்றவன் குரங்காடு துரையணி. நன்றிங்க. அந்தகனை சூரத்தால் வென்ற கதையை சொன்ன பாட்டு. வாழ்க வாழ்க. நற்றவம் செய்த நால்வர்க்கு நல்லறம். ஸ்ரீதேவ் ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. சிவா. நற்றவம் செய்த நால்வர்க்கு நல்லறம், நற்றவம் செய்த நால்வர்க்கு நல்லறம், உற்ற நன்மொழியால் அருள் செய்தனல் கொற்றவன் குரங்காடு துறை தோழ, கொற்றவன் குரங்காடு துறை தோழ, பற்றும் தீவினை ஆகின பாருமே, கொற்றவன் குரங்காடு துறை தொழ, பற்றும் தீவினை ஆகின பாருமே. நன்றி. கல்லால மரத்தின் கீழே அந்த நால்வர்க்கு அறம் சொன்ன செய்தியை சொல்ற பாடல். அவர்கள் நற்றவம் செய்தவர்கள், அதனாலே அந்த நால்வருக்கு பெருமான் நல்லறத்தை நன்மொழியாலே அருள் செய்தான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. கடுத்த தேரரக்கன். கோபால் சரிதா வாங்க. சரஸ்வதி அம்மா வாங்க. சரஸ்வதி. என்ன பாட்டு? 5ல 63 10 11 5ஆம் ஜனவரில 63வது பிறகு 10வது பாட்டு. ஞாலத்தாத்தொழுவா? ஆமா. 11 ஐயா. கடுத்த தேரரக்கன். கடைசி பாட்டுங்க ஐயா. 11 கடைசி பாட்டு தான் சொன்னேன். கடுத்ததோரா? ஆமா, 11வது பாட்டு. 5 63ல 11. அது இதுல தெரியல. கடுத்த தேரர கண்கையிலை எம்மலை எடுத்த தோடலை இச்சலரோவிலர் அழுத்தலும் அவனின் கிசை கேட்டருள் கொடுத்தவன் குரங்காடு துரையனே அடுத்தலும் அவன் இன்னிசை கேட்டருள் கொடுத்தவன் குரங்காடு துரையனே. இன்னிசையாலே அருள் கொடுப்பவன் என்பதனால ராவணன் இன்னிசை பாடி அருள் பெற்றான். அதே மாதிரி நாமும் இன்னிசை பாடி அருள் பெறுவோம் என்று சொல்கிற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க என்று சொல்லி இதோட இந்த நிகழ்ச்சியை செய்வோம். மிச்ச நாளைக்கு வச்சுக்கலாம். நன்றி ஐயா. நன்றி. பொன்னூசல் படிங்கம்மா. போரூர் செண்பகவல்லியம்மா பொன்னூசல் படிங்க. ஐயா பொன்னூசல் எந்த பாட்டு படிக்கணும் ஐயா? பொன்னூசல்ல எது வேணாலும் படிக்கலாங்களா? சீரார் பவலங்கால் முத்தம் கயிறாக ஏறாரும் பொற்பலகை ஏறி இனிதமர்ந்து நாராயணன் அறியா நான் மலர்த்தால் நாயடியேற்கு ஊராக தந்தருளும் உத்தர கோசமங்கை ஆறாமுதின் அருள்தால் இணை பாடி போரார் வேட்கண்மடவீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. அடைக்க திருக்கதம் அடைக்கிறது வந்தவாசி செண்பகவல்லியம்மா.
திருச்சிற்றம்பலம் ஐயா. அடியேன் எந்த பாடுங்களா ஐயா? 6 பாடுங்களா 7 பாடுங்களா ஐயா? விடுமன் வேகமா திருச்சிற்றம்பலம். விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனியில்லை. உடையான் அடிகீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின். அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே. உடைபட்டுருக்கி போற்றுவோ பூயங்கன் ஆழ்வான் புகழ்கலையே. உடைபட்டுருகி போற்றுவோம் பூயங்கன் ஆழ்வான் புகழ்கலையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. வாழ்க வாழ்க. வாழ்த்து. பட்டம்மாள் வாழ்த்து படிங்க ஐயா. சிவாய நம்ம பாருங்க ஐயா, அவங்க பாட்டுங்க ஐயா. அது வந்துட்டாங்க பாருங்க. சிவாய நம்ம பாடுமா பத்மாவதி பாடுங்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வையகலும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை. கண்ணின் நல்லது ஊரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே. வாழ்க அந்தனர் வானவரானினம் வீழ்க தன்பனால் வேந்தனும் ஓங்குக. ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. எங்கும் திருமேனி எங்கும் சிவசக்தி எங்கும் சிதம்பரம் எங்கும் திருநட்டம் எங்கும் சிவமாயிருந்ததால் எங்கெங்கும் தங்கும் சிவனருள் தன் விளையாட்டதே. பூமேன் கோதை உமை ஒரு பாகனை ஓமம் செய்தும் உணர்மீன்கள் உள்ளத்தால் காமர் காய்ந்த பிரான் கடம்பரந்துரை நாமம் ஏத்த நம் தீவினை நாசமே. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. நன்றி. தனம் தரும் கல்வி தரும் முரணாலும் தலவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குடலால் அபிராமி கடைக்கண்களே. ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கோருசை தனிவேல் வாழ்க உக்கூடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் நனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் என்று கூறி அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இதுகாரும் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே நாம் திருநாவுக்கரசு சுவாமிகள் ஏற்றி 5ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 9:45க்கு நாயன்மார்கள் புகழ்பாடிய 4 நிகழ்ச்சியில சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வாழ்க. வான்மிகில்